சார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து குறிப்பிடத்தகுந்த மாநிலங்களை தாண்டி எங்கேயும் பெருசா ஆட்சி பண்ணல சார். திரிபுராவை பண்ணாங்க, மேற்கு வங்கத்தை செய்தார்கள், அப்புறம் கேரளாவை செய்தார்கள். கரெக்டா சார்? வேற எந்த ஸ்டேட்டையும் பெருசா ஆட்சி பண்ண தமிழ்நாட்டில் வந்து 52 ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். காமராஜருடைய குதிரை பெறத்தினால் அவர்கள் ஆட்சி அமைய முடியாத நிலைமை ஏற்பட்டது. சரி, ஆனா நீங்க அதிமுக அப்படி ஒரு இயக்கம் கிடையாது. அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்டேட்டை ரூல் பண்ண சோம்நாத் சாட்டர்ஜிக்கும் ஜோதி பாசுக்கும் இந்த நாட்டின் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கரெக்ட், கம்யூனிஸ்ட்ல. கரெக்ட். ஆனா அவர்கள் இந்தியா முழுமைக்கும் பெரிய அளவில் ஆட்சியை எல்லாம் ஒன்றும் செய்யல சார். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த மனோநிலை இருக்குல்ல, நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த மனோநிலையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. புதிதாக ஒருத்தர் வருகிறார், அவர் வந்து சொல்றாரு எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. திரும்ப அது பெரும் பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமான அரசியலை மேற்கொண்டு வருகிறார். விவசாயிகளை போய் பார்க்கலையா கேட்கலையான்ட்டுலாம் சார் சொல்றாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தடவை கூட அவர் வந்து டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு சென்றெல்லாம் பார்க்கல. வருஷம் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா விவசாயிகள் பிரச்சனையை அதிகம் பேசுறது நாங்கள் ஒரே ஒரு ஆள் தான் பேசிட்டு இருக்கோம். இந்த முறை சென்று பார்த்தார். தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் களத்திற்கு இறங்கி அரசியல் செய்கிறார். அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. இல்ல, முதலமைச்சர் அதை கூட பார்க்கல. 5 வருஷமும் அவருதான் கடமை. முதலமைச்சரா இருக்கும்போது பார்க்கல. இல்ல, இவருதான் கூடுதல் கடமை சார். அதுக்காக மாத்தி இபிஎஸும் பார்க்கவில்லை. இபிஎஸ் இருந்திருக்கலாமே, எதுக்கு ஸ்டாலின் வரணும்? அப்ப இபிஎஸ் இருந்திருக்கலாமே. அது நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? இல்ல, நீங்க தானே சொல்றீங்க. இல்ல சார், நாங்க மாத்தி அதுக்காக தான் ஓட்டு போட்டுக்கிறோம். நீங்க அவரே உதாரணம் சொன்னீங்கன்னா அப்போ சார் நீங்க பார்க்கல. ஸ்டாலின் ஒவ்வொருத்தரும் டெய்லி போய் பாப்பாருன்னு தான் நாங்க போட்டுருக்கோம். அப்போ வரணும்ல சார். இன்னைக்கு அரசியல் களம் வந்து அதிமுகவின் நம்பிக்கையை பலிக்க செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கா சார், இல்ல மாறிட்டு இருக்குங்க? இல்ல, அது வந்து எடப்பாடிக்கு நல்லா தெரிஞ்சு போன காரணத்தினால தான். சரி, பயத்தின் காரணமாக தான் முந்திக்கிட்டு போய் வர முடிய வராத இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை இந்த அதர்ம யுத்தமே தவறாக எடுத்து விட்டது என்று அவரே உணரக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கு. அவரே இருந்துகிட்டு நண்பு கண்ணன் அந்த பட்டியலில் வந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எந்த பட்டியலன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜேசிடி பிரபாகர், பெங்களூர் புகழேந்தி, மருது அழகுராஜ், மனோஜ் பாண்டியன், எண்ணற்ற மாவட்ட செயலாளர் பட்டியலில், அதாவது ஓடி போனவங்க பட்டியலில் இவரும் வந்துடுவாருன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவர் பயப்படுற அளவுக்கு தான் வந்து புதுசாக ஒரு கட்சி தொடங்கணும்னு பயத்தை தூக்கி போட்டார். அவர் சொல்லும் போது ஒரு கணக்கு சொன்னார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் 3,40,000 ஓட்டு வாங்கினார். அது யாருடைய ஓட்டு என்று. நவாஸ்கனி அவர்கள் 1,66,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அவர் பேர் ஜெயக்குமார் நினைக்கிறேன், ஜெயபெருமாள் வந்து 99,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு, வாங்கியிருக்காரு. இந்த ஓபிஎஸ் வாங்கின ஓட்டையும் ஜெயபெருமாள் ஓட்டையும் வாங்கினாலும் நவாஸ்கனி ஜெயிக்க முடியாது. நவாஸ்கனியை வீழ்த்த முடியாது. 1,60,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார் அவர். இவர் வந்து 3,40,000 ஓட்டுல இவர் வாங்கின 3,40,000 ஓட்டுல இவர் வாங்கின 90,000 ஓட்டை சேர்த்தா என்ன வருது? அது வராது. அந்த டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதிமுகவை இந்த அளவிற்கு கொண்டு வந்தது 2 பேரு தான். ஒன்று எடப்பாடி, இன்னொன்று ஓபிஎஸ். 2 பேரும் போட்டி போட்டு அதர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு ஒரு திராவிட இயக்கத்தை அல்லோலப்பட்டு அப்படி கீழே அப்படி இறச்சி விட்டுட்டாங்க. திரும்பி பொறுக்க முடியாத அளவுக்கு இறச்சி விட்ட காரணத்தினால்தான் புதுசாக அரசியலுக்கு வந்தவர்கள்லாம் இதை ஒரு இம்மெட்டீரியல் தள்ளி விட்டு நான் திமுகவோட தான் போட்டி. அப்ப திமுக வந்து அவர் என்ன சொல்றார், திமுக அதிகாரத்தில் அழகா இருக்கிறது, பலமா இருக்கிறது என்ற காரணத்தினால தான் திமுக யார் பலமா இருந்தா அவன் தான் போட்டி போட முடியும். செத்து போட போட்டி போட முடியுமா? முடியாது. அப்ப இல்ல உதாரணத்துக்கு தான் சொல்ல வர மன்னிக்கணும், நான் அப்படின்னு சொல்ல களைஞ்சி விட்ட கட்சியாக கருதக்கூடிய நிலை இதை யாரும் ஏற்படுத்தல. திமுக ஏற்படுத்தல, அதிமுக காங்கிரஸ்காரர்கள் ஏற்படுத்தலை.
ஏற்படுத்தியிருப்பது யாருன்னு கேட்டா குருமூர்த்தி. என்னைக்கு ஓபிஎஸ் குருமூர்த்தி உள்ள கதவு தட்டி காலில் விழுந்து நின்னாரோ அவர் சொன்னார் என் காலில் விழுந்து ஆலோசனை பெற்று சென்றார். பேப்பர்ல வச்சா இல்லையா? பொய்யா? குருமூர்த்திக்கு திராவிட என்னுடைய ஆலோசனை கேட்டால் குருமூர்த்தி சொன்னாரா? அது வந்துச்சுல ஆலோசனை நீங்க சொன்னா கூட கேட்போம். யார் சொன்னா கேட்க சொல்ல யார் நீங்க காங்கிரஸ் திமுக ஆலோசனை கேட்கல. திமுக காங்கிரஸ் மாறி போச்சு. சார் ஓபிஎஸ் மட்டும் போகல சார், ஆட்சியில் இருந்த போது அமைச்சர் பெருமக்களும் தான் போனாங்க. போயிருக்கோம். நான் என்ன சொல்றேன், திமுக பிஜேபி எதிர்க்கிற திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு போய் மோடி ஆலோசனை கேட்கலையா? உதயநிதியும் முதலமைச்சரும் போய் அங்க உட்கார்ந்து பேசலையா? ஒரு பிரதமரை சந்திப்பது குருமூர்த்தி ஒரு பிரதமர் அல்ல, ஒரு மக்கள் பிரதிநிதி அல்ல. கூடாது என்ற திராவிட இயக்கங்கள் கூடாது என்ற சிந்தனை ஒருவர் திராவிட இயக்கங்கள் நான் வழிநடத்த போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் போய் சந்திப்பது என்பதை நான் கேட்கிறேன். இப்ப மோடி செஞ்சுதான் மோடி பிரதமர், சரி, எனக்கு அவர்தான் பிரதமர், ரைட், அது விஷயம் நாம தான் போய் பார்க்கலாம், முஸ்லீம் பார்க்கலாம், அப்படி கிடையாது. ஆனால் திராவிட இயக்கங்களை கூடாது என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவரை நீங்க தொடர்ந்து இந்த வீழ்ச்சிங்கிறீங்க, எல்லாமே ஒரு தொடர்ச்சி தான். ரைட், ஓகே ஓகே சார், நான் உங்ககிட்ட கடைசியா வரேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கண்ணன் பேசுவதும் இவர்கள் ரெண்டு பேருமே வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சார் சொல்றதும் என்ன அப்படின்னா, அவரும் இந்த கணக்குகள் எல்லாம் அவர் ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த அரித்மேட்டிக் கணக்கெல்லாம் ஒவ்வொரு காலத்திற்கும் மாறி இருக்கிறது. அப்போ ஏன் தேனியில் நின்று இருந்தா ஓபிஎஸ் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னா, அப்போ டிடிவி தினகரனுக்கு அங்கே செல்வாக்கு இல்லையா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இந்த கணக்குகள் எல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கொண்டு இருக்கக்கூடியது. நீங்கள் 80,000 வாக்குகள் வாங்கி இடைத்தேர்தலில் ஆர்கே நகரில் ஜெயித்தவர் அடுத்து நிற்கும்போது வெறும் 1800 வாக்குகள் தான் வாங்கினார். இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடியது அது சரியான கணக்குகள் கிடையாது. ஒரு பார்ட்டி எப்படி ஸ்டாண்டாக நிற்கிதோ அந்த இடத்துல தான் ஏடிஎம்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார், கழகங்கள் இல்லாத தமிழகம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்ட்டு அதிமுக ஆட்சி இருந்தபோது மத்திய இணையமைச்சராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஒவ்வொரு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் பேசிகிட்டே இருப்பார். அப்போ அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்திலே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார், அவர் தான் இவர். சரியா சார்? பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாரு, அவர் தான் இவர். அப்போ இதுதான் அவர்களுடைய எப்படி திமுகவோட அவங்க எப்படி ஒரு 50 முழக்கங்கள் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி பிஜேபியினுடைய ஒரு ரொம்ப மிக முக்கிய முழக்கம் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு முழக்கம்னா கழகங்கள் இல்லாத தமிழகம், அதுதான் அவர்களுடைய முழக்கம். இது நன்றாக தெரிந்திருந்தும் கூட தாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு உருவாக்குதுன்னு கூட வச்சுக்குவோம். இப்படி திட்டமிட்டு ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நன்றாக தெரிந்த பிறகும் கூட நின்ன இடத்துல இருந்து இறங்கி வராமல் இருக்கிறார்ல சார், அது அதிமுக தொண்டர்களை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். இடையில பேசும்போது தினங்கள் ஓட்டு வாங்கினாரு, ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு, இதெல்லாம் ஒரு ஜாலங்கள். அதிமுகவை பொறுத்தவரை அந்த அதிமுக என்ற பெயரும் ரெட்டலையும் தான் எல்லோருக்கும் ஓட்டு வாங்கி கொடுக்கும். சரி, ஜெயலலிதா அவர்களே அந்த சின்னம் இல்லாமல் அந்த பெயர் இல்லாமல் நிற்கும் பொழுது, சாவலிலும் பிராவிலும் நிற்கும் பொழுது வாஸ் அவுட் ஆகி தான் போனாங்க. எம்ஜிஆர் வச்சுட்டு போன அந்த பெயரும் அந்த சின்னம் ரெட்டையில சின்னம் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. இப்போ ஓபிஎஸ் பேசும்போதெல்லாம் சொன்னது நான் தான் ரெட்டை, நான் தான் அதிமுக, நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ அவரை ஒத்துக்கிட்டு நான் இல்லை, அதில் இல்லை, அந்த அந்த அதிகாரமோ அந்த உரிமையோ எனக்கு இல்லை, நான் வேற கட்சி கொண்டு போறேன்னு சொன்னா இது இபிஎஸ்க்கு தான் லாபமாக அமையும். ஓகே, நான் தான் இல்லைன்னா துண்டத்தை உதறிட்டு போறாரு. அவர் போன பிறகு இவர் இருக்காரா, கண்ணன் இருக்காரா இல்லைங்களா அப்புறம் ஒரு மேட்ரு, அவர் சுதந்திரமான மேட்ரு. இப்போ நீங்கள் பேசுனீங்க பொன் ராதாகிருஷ்ணன் கழகங்கள் இல்லாத ஒரு அமைப்பு முதலமைச்சராக இருந்தபோது சொல்லிட்டு இருந்தார். ஓகே, அதைத்தான் நான் சொல்றேன். குருமூர்த்தி என்ன சொன்னாரு, அந்த இயக்கத்துறை தமிழ்நாடு இயக்குனர் தானே அவரு, அங்கேயே போனான்னு நான் கேட்டேன் ஒழிய. அப்ப நீங்க இயக்கமே இல்லைன்னு சொல்ல கொண்ட போய் ஐடியா கேட்டா என்ன கொடுப்பாரு? இயக்கம் இல்லாம தான் ஆக்கி விடுவார். அதான் நினைக்குது.
தனி கட்சி தொடங்கி சந்தில் நிற்க போற நிலைக்கு வருது. சரி, தனி கட்சி தொடங்கினா ஓபிஎஸ் செலவு பண்ணுவாரா? ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் அவர் செலவு பண்ண மாட்டார், தன் பிள்ளைக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பார். இல்ல கட்சியில சார் ஒரு கட்சி சார் பேசிட்டோம் விட மாட்டீங்களா MNC company. சார்? அவரே இருக்கட்டுமே. சார் MNC company எல்லாமே காசு கொடுத்து ஓட்டு வாங்குங்க. கம்பெனியா? இருங்க சார். இவ்வளவு பெரிய மாநாடு சீமான் எல்லாம் நடத்துறீங்க, செலவழிச்சுட்டு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறீங்க, விஜய் இவ்வளவு எல்லாம் பெரிய கூட்டம் நடத்துறீங்க, எப்படி? காசு செலவழிச்சு தான் கூட்டம் கூட்டுறாரா? ஆமா, இல்லன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அந்த மேடைக்கு எவ்வளவு செலவு சார்? மக்கள்கிட்ட கொடுக்காம இருக்கலாம். அந்த மேடைக்கு கோடிகள் செலவு. மேடைக்கு என்ன சார்? என்ன, தர்ம 2000 ரூபாய் மேல போடுறீங்க? இல்ல, மேடை 10,000 ரூபாய் லட்சத்துல மேடை என்ன தர்ம சத்திரமா எல்லாரும் வந்து போடுறதுக்கு? கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தான் இன்னைக்கு மேடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை யாரும் மறுக்க முடியாது. சரி, தேர்தலில் கோடான கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் வந்துச்சு. அப்ப பேப்பர் மேல போய் கேஸ் போடுங்க. ஓபிஎஸ் இத்தனை கோடி செலவு பண்ணாங்க. இல்ல இல்ல, ஒரு குறுக்கிட்டு தான் அண்ணன் சொல்றது ஒரு குறுக்கிட்டு நிமிஷம் தான். இருங்க, முடிக்கட்டும். அப்ப காசு செலவழிக்கிறவங்க தான் கட்சி நடத்தணும்னா அதானியும் அம்பானியும் வந்து கட்சி நடத்தணும். அவங்க தான் பிரதமர் முதலமைச்சர். அதானி அம்பானிட்டு தான் பணம் வாங்கி ஒன்றிய அரசே வந்திருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது இன்னைய வரைக்கும். அதை மறக்க முடியாது. இந்தியாவை விட்டு தாண்டி போய் வெளிநாடு டைரக்டா அவங்களே வந்து முடிக்கட்டும் சார், சொல்லி முடிங்க சார். இந்த நிலையில என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் தனது நிலையை தெளிவாக புரிந்து கொண்ட காரணத்தினால இனிமே இவங்கள்ட்ட வேவாது, நம்ம எங்காவது ஓரவங்க போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் தனி கட்சி தொடங்குவதாக அறிவித்திருக்காரு என்ற என்னுடைய கருத்து நான் இங்கே பதிவு. ஓகே.